ஓகேவாண்ணா அங்கதானே இருக்கு. ஸோ விமல் படம். ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது ரொம்ப ரீச் கிடையாது. ஸோ ப்ரொமோஷன் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ செகண்ட் வந்து கொட்டுக்காளி, அந்த இடத்துல வாழை வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு. ஸோ கொட்டுக்காளி வந்து நிறைய நெகட்டிவ் இருந்ததுங்க. ஸோ அதுதான் வந்து அதுக்கு உண்மையிலே வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துதான் வந்தோம். ஸோ உள்ள போய் படம் பார்த்தோம். படம் வந்து எனக்கு ஓகேவா இருந்தது. பட் ஆனா வந்து சில பேருக்கு பிடிக்கல, யங்ஸ்டர்ஸ் சில பேருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ முக்காவாசி பேருக்கு பிடிக்கல. மோஸ்ட்லி எனக்கே பாத்தீங்கன்னா கமர்ஷியல் படம் ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நீங்க பார்த்தாலும் தெரியும். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா வந்து உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா வேற மாதிரி இருக்கும். படம் எப்படி நல்லா இருக்குங்களா? கொட்டுக்காலில் வரீங்களா? ஆமா. ஓகே. கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு? படம் கிளைமேக்ஸ் தெரியல. என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? மியூசிக் எல்லாம் பண்ணிருக்காங்களா? அதை பத்தி எதுவுமே புரியல. ஆட்டோ எப்படி ஸ்டார்ட் பண்றது, வண்டியில எப்படி நல்லா இருக்கு, எதுவுமே எல்லாம் இல்லையா? ஆட்டோ பைக்லாம் எப்படி ஓட்டலான்னு கத்து கொடுத்தா அக்கா போனாதான் தெரியல. நான் உங்களுக்கு டிக்கெட் எடுத்துறேன், நீங்க வர சேர்ந்து போய் பாத்துருவாங்க. அதான் சொல்றேன், நான் ஒரு டிக்கெட் எடுத்துறேன், ஸ்பான்சர் பண்றேன், நீங்க 2 பேரும் சேர்ந்து பாருங்க. அத ஃபீல் என்னன்னு புரியுங்க. பிடிச்சது ஐயோ அதான் சார் எங்க ஃபீல், நீங்க அங்க ஃபீல் பண்ணி பாருங்க. சினிமா வரலாற்றுலயே நம்பர் 1 படம் அது, மறக்க முடியாத படம். ஓகே மேம், थैंक यू. இங்க படம் வந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா? இல்ல உங்களுக்கு படம் பிடிச்சிருந்தா? நல்லா இருக்கா? புரியல, டிஃபிகல்ட்டா இருக்கா? டிஃபரெண்டா இருக்கா? பார்த்ததே இல்லையா? ஓகே. மியூசிக் எல்லாம் சொல்லி எடுத்துருந்தாங்க, அது எப்படி? அதெல்லாம் ஓகே. நல்லா இருக்கா? அதெல்லாம் இருக்கா? ஆக்சுவலி என்ன லவ் ஸ்டோரியா? லவ் ஸ்டோரி தான். எப்படி கதை போகுதுன்னு எங்களுக்கே தெரியல. அடுத்தது என்னன்னு நாங்க இதோட பொண்ணுக்கு பேய் பிடிச்சிக்குது அதான் கதைன்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன உண்மையா பேயா? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது எப்படி எதுல வந்து பார்க்க போனே தெரியாது. ஓகே பார்க்கலாமா? அமௌண்ட் கொடுத்தா இல்ல அப்படின்னா அது பார்க்கலாம். ஓகே தான், பார்க்கலாம். சரி, ஓகே, தேங்க் யூ. படம் நல்லா படம் சொல்லுங்க. நல்லாவே இல்ல. நல்லாவே இல்ல. படம் பார்க்கலாமா? படம் நல்லா இருக்கு. ஒரு வித்தியாசமான முயற்சி, நல்லா இருக்கு. வித்தியாசமா பண்ணிருக்காங்க. ஆமா, எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. இல்ல ஒரு கிராமத்துக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான முயற்சி, தத்ரூபமா எடுத்திருக்காங்க. ஒரு கிராமத்துக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் ஆனா ஒரு டிஃபரெண்ட் ட்ரை. அவரோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு. ஏதோ பேய் பிடிச்சிருக்கு பொண்ணுக்கு, அதுதான் கதையே அப்படின்னாங்க. உண்மையா அது பாக்குறவங்க ஒரு அபிப்பிராயம். பேய் பிடிச்சிருக்கேன்றது கதை இல்ல. அது ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு மனசை மாத்தி நம்ம ஏத்துக்கணுமா அப்படின்னு லாஸ்ட சொல்ல வராரு. சூரியோட லாஸ்ட் மோட்டை வந்து அந்த பொண்ணை அவர் ஏத்துக்க மாட்டாரு. இன்னொருத்தர் ஒரு பொண்ணோட சாமியாரா இருந்தாலும் அந்த பொண்ணு வயிற்றுல கையெல்லாம் வச்சு அப்படி ஒரு பொண்ணை மாத்தி கல்யாணம் பண்ணிக்க வேணான்றதுதான் அவங்க முடிச்சிருக்கிறாங்க. கதை நல்ல கதை, நல்லா எடுத்திருக்காங்க. பட் ஆனா கொஞ்சம் இவங்களுக்கு புரியுமா? ஆனா உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா வர்றது எல்லாருமே இல்ல நல்ல வித்தியாசமா செஞ்சிருக்கிறாங்க. வித்தியாசமான முயற்சி. சில பேர் பிடிக்காம போகும். எல்லாருமே பிடிச்ச மாதிரி எடுக்கிறது படம் இல்ல. எனக்கு பிடிச்சிருந்தது, அவரோட முயற்சி நல்லா இருந்தது. நீங்க வாழைப்படம் பாத்தீங்களா? இந்த வாழைப்படம் பாக்கல. அதுக்கு கம்பேர் பண்ணும்போது அது நல்லா இருக்குன்றாங்க. இல்ல நான் அது வாழைப்படம் இங்க பாக்கல. இது நல்ல முயற்சி, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அந்த படம் எப்படி நல்லா இருக்குங்களா? சொல்லுங்க. என்ன பிடிச்சிருந்து? மியூசிக் எல்லாம் பண்ணிருந்தாங்களே, அது ரொம்ப பிடிச்சிருந்தா? இதுல மியூசிக்கும் இல்ல, பிடிச்சதே இல்லையா? ஒரு படத்துல எதுவுமே இல்ல. மூளை உட்காந்து யூரின் போறது, இதெல்லாம் ஒரு படமா எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு கதை இல்ல, ஒண்ணுமே இல்ல, எதுவுமே இல்ல. டோட்டலி வேஸ்ட். இல்ல கதை நல்ல கதைன்றாங்களே. என்ன கதை இருக்கு? என்ன கதை இருக்கு? அதான் என்ன கதை இருக்கு? இல்ல மூளையில உட்காந்துருக்காங்க, வந்து சாமி ஓட்டுறதுக்கு கூப்பிட்டு போறாங்க. அதுவும் ஓட்டின மாடு இல்ல. ஒண்ணு ஃபுல்லா டோட்டலி வேஸ்ட். அமௌண்ட் கொடுத்தா சுத்தம் கிடையாது. ரொம்ப நீங்க என்ன படம் பாத்தீங்களா? வாழைப்படம் கூட ஓகே, ஓரளவுக்கு சரி. கஷ்டப்படுற படம், ஒரு ஸ்டோரி ஒண்ணு இருக்கு. அது நல்லா இருக்குன்றாங்க. ஆமா, இதோட அது நல்லா இருக்கு. இது படமே கிடையாது. இப்ப சும்மா வேணுமே ஒரு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சம்பாதிக்கிறதுக்காக பண்ண அந்த என்டர்டைன்மெண்ட் சத்தியமா கிடையாது.
ஒரு 1% கூட யாரும் வராதீங்க ஃபர்ஸ்ட் கூட வராங்களே படம் வந்து வராங்கன்னா எல்லாரும் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் வராங்க ஆனா டோட்டலி பேசுறேன் பாக்கவே வராதீங்க யாரும் சூரிய விட்டாரு ப்ரோ சூரிய தூக்கி அடிக்கிறாங்க தெரிஞ்சாங்க சூரிய விட்டாரு அவ்வளவுதான் நல்லா இருக்கா பிஜிஎம் இல்லன்னு சொன்னாங்க இந்த காய்ச்சமா நம்ம ஊர்ல மட்டும் தான் இருக்கா இல்ல உலகம் பூரா இருக்காள ஏன் ஏக்கில் எப்படி கேட்க இல்ல வேற எந்த ஊர்லயும் இந்த காய்ச்சம் இல்லைன்னா நம்ம அந்த ஊரை பார்த்து ஓடி போயிடலாம்ல அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு போக முடியாம அந்த அவங்க அம்மா கொடுத்து வேலைக்கு அனுப்பி இருப்பாங்க. அவனுக்கு படிக்க முடியாது, அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவன் வேலைக்கு போயிட்டு அவங்க அம்மாவுக்காக பாத்துட்டு இருக்கான். டோட்டல் கதையே இது இல்ல. நீங்க ஹைலைட் எதுன்னு கேட்டதுனால எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓரளவுக்கு மீடியமான பாட்டு நடுநடுல நிறைய பாட்டு இருக்குது. பழைய சாங்ஸ் பார்க்கலாம். பீப்புள்ஸ்க்குலாம் இந்த மாதிரி சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நடந்திருக்குன்னு தெரியாது. இது பாக்குறதுனால இந்த மாதிரி ஒண்ணு நடந்துட்டு இருக்குன்னு சில பேருக்கு தெரிய வரும். அதனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அருமைப்பா, படம் செம்ம சூப்பர்ப்பா. படம் அதாவது ஒரு ஏழ்மையான குடும்பம் எவ்வளவு அவசரப்படும், பணம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு செல்வம்னா எவ்வளவு வந்து வீணாக்குறாங்க. பணம் வரையும் அவங்க சாப்பாட்டுக்காக ஒரு பையன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் வந்து நினைச்சே பார்க்க முடியல. அந்த அளவு எப்படி இருக்கு, செம்ம பயங்கரமா இருக்கு. அதாவது இது மாதிரி ஒரு படம் வந்ததுல தான் சொல்லணும். அவ்வளவு சூப்பர் படம். நான் ஃபார்மா கம்பெனி மெடிக்கல் பாருங்க. ஆமா, கடை வச்சிருக்கோம் நம்ம. பயங்கரமா பாக்கலாமா, நல்லா இருக்குங்களா? அதாவது பிள்ளைகளை ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கணும். ஒரு குடும்பங்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுது அப்படிங்கறது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பண விரயங்கள் எவ்வளவு செலவு பண்றோம். இப்ப கூட நம்ம நிறைய செலவு பண்ணிட்டு தான் வரோம். ஆனா ஒரு சாப்பாட்டுக்காகவே ஒரு பையன் வந்து எல்லாமே கண் கலங்கிட்டு வர மாதிரி இருக்கு. நிச்சயமா எல்லாருமே பார்க்கணும். ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா, எதை வச்சு வச்சிருக்காங்க வரும்போது எல்லாருமே அழுது வராங்க. அதான் அது ரியல் ஸ்டோரி. பாலிடிக்ஸ் டைரக்டா சொல்லியிருக்காங்க. ₹1 கொடுக்காதனால ஒரு 20 உயிர் போயிருக்கு. அதுதான் அதனால சீரியஸா வரும். நம்மளோட கனெக்ட் ஆயிடுது படம். நல்லா இருக்கா? ரியல் மியூசிக் தான் எல்லாமே. அது அந்த ஒரு பாட்டு கிளைமேக்ஸ் பாட்டு டைரக்டா கனெக்ட் ஆயிடுது. அதனால தானா அளவு வருது. ஒரு 10 நிமிஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்றாங்க. அது எப்படி இல்ல, அது வந்து இது எமோஷனல் போய் கனெக்ட் ஆகுது. அது ஸ்டோரி பேஸ்ல போகுது. ஸ்லோ அப்படியே அந்த கூழாங்கல் படம் மாதிரி போகுது. எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? அதுவா இதுதான் ரியல் ஸ்டோரி தான். இது நம்ம கனெக்ட் ஆகுது. ஆமா ஆமா. ஓகே, ஆமா சூப்பர். வந்து பார்க்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி. நம்ம படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குங்களா? பார்க்கலாமா? பிஜிஎம் நல்லா இருக்கு. என்ன ஸ்டோரி ஆக்சுவலா? ரொம்ப எல்லாரும் எழுந்தே வராங்க படம் பார்த்துட்டு. அவரோட ரியல் லைஃப் பேஸ் ஸ்டோரி. ஒரு சின்ன பையன் சாப்பிட கஷ்டப்படுற பையன், அவரோட ஸ்டோரி. படத்துல வேற என்ன ஹைலைட்? லைக் படத்துல அவர் எப்படி சொல்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதுதான். மாரி செல்வராஜ் எப்பயுமே வந்து கேஸ்ட் அதிகமா பேசுவாரு. இதுல எப்படி பேசிருக்காரா? இது கேஸ்ட்னு சொல்ல, பட் எப்படி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எல்லாரும், கஷ்டப்படுறவங்களோட ஸ்டோரிஸ். ஓகே, அதான் போர் பீப்பிள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சொல்லிருக்காங்க. ஓகே, இதுல ரொம்ப பிடிச்சது செக்ஷன் ரொம்ப பிடிச்சது பா அப்படின்ற அது இயல்பா இருக்கு. ரொம்ப கதை இயல்பா இருக்கு. ஓகே, ரொம்ப இயல்பா இருக்கு. ஓகே, பார்க்கலாமா? மக்கள் அமௌண்ட்டுக்கு ஒர்த்து தானே? ஓகே, தேங்க்யூ.
ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து பிவிஆர்ல வந்து பாருங்க. பிவிஆர்ல பாத்தீங்கன்னா ஒரு தாட்டி நீங்க 349 ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 4 படத்தையும் படம் பார்க்கலாம். ஸோ நீங்க அதே மாதிரி வந்து 1500க்கும் ஒரு ஆஃபர் இருக்கு. ஸோ 2 ஆஃபர் நம்மகிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ பிவிஆர்ல வாட்ச் பண்ணுங்க படத்தை. ஸோ நீங்க கண்டிப்பா மற்ற தேட்டரோட நம்ம பிவிஆர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டிப்பா நீங்க இது பண்ணுவீங்க, கண்டிப்பா வந்து நீங்க வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ஒன் டைம் உங்க இதுக்கு வந்து பாருங்க, நம்ம பிவிஆருக்கு வந்து பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். ஸோ நம்ம பிவிஆர்ல என்னென்ன படம் அடுத்த பார்த்துட்டே இருப்போம். ஸோ நீங்க வந்து கொட்டுக்காளி படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க உங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. படத்தை பற்றி சொல்லுங்க. படம் வந்து இன்னைய காலகட்டத்துக்கு இந்த மாதிரி லேடிஸ் பசங்க ஏமாந்து போகுது. அதனால கோயில் குளத்துல போய் சாமியாரை நம்பி ஏமாறாதீங்க. அதை சேர இந்த மாதிரி எத்தனை லேடிஸ் போலீஸ் சாமியாரை பத்தி. ஆமா, அது அந்த படத்தை எடுத்து போலீஸ் சாமியாரை வச்சுதான் இந்த படமே ஓடிக்குது. அதை சேர இதை சேர எவ்வளவு பேர் ஏமாந்து போறாங்கல்ல, அதுக்காக தான் இந்த படத்துடைய அமைப்பு. இது கதை வரல. சில பேர் லவ் சொல்லியிருந்தாங்க, பொண்ணு வந்து வேற ஒருத்தர் ஏமாந்துரும். ஏமாறாதீங்க தானே எடுத்து காட்டுறாங்க. ஏமாந்து போய் மறுபடியும் சாமியார்கிட்ட மறுபடியும் ஏமாந்துடுறாங்கல்ல. ஒரு இடத்துல ஏமாந்து இன்னொரு இடத்துல ஏமாறுறாங்க. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நல்ல மாதிரியே படிங்க, நல்ல மாதிரியே வாழ்க்கையை கொண்டு வாங்க. தாய் தகப்பு என்ன சொல்றாங்க அதை கேட்டு அது மாதிரியே நடந்துன்றது படத்தை எடுத்துங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 2 பாட்டு போட்டு வந்துருக்கலாம். கதையை கொண்டு கொஞ்சம் மொட்டையை விட்டாங்க, வேற ஒன்று கொஞ்சம் விட்டுருக்கலாம். வேற இந்த காலத்துக்கு தகுந்த படம் தான். இந்த காலத்துக்கு தகுந்த படத்தை அப்படியே எடுத்து காட்டிக்கிறான். நல்லா நல்ல கதை நல்லா படத்தை வச்சு நான் பார்க்கலாமா? ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த வாழை படத்தோட இந்த படம் வந்து கொட்டுக்காளி வந்து அதிகமா நல்லா இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அதுதான் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க வாழை. ஆனா கொட்டுக்காளி நல்லா இல்லைன்றாங்க. அதான் இது பார்த்து நிறைய பேர் வந்து இல்லைண்ணா ஓகே எல்லா படத்த மாதிரி இல்லை இந்த படம். இது வந்து டைரக்டர் வந்து லைக் இதான் கதை அப்படின்னு சொன்ன மாதிரி இல்லை. இது வந்து நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது, புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. நம்ம இப்ப என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் இந்த கதையை ஒரு மாதிரி புரிஞ்சுப்பேன். அது மாதிரி நீங்க பார்க்கும்போது நீங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க கதையை புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பீச்சுக்குமே இல்லை, அதாவது மியூசிக்கே இல்லை, பேக்ரவுண்ட் ஸ்கோரே இல்லை. அது எப்படி நல்லா இருந்தது? அது ஒரு மாதிரி ராவா இருந்தது. நீங்க அங்க இருந்து பாக்குற மாதிரி இருக்கணும். இப்போ நீங்க சும்மா போறீங்க, ஒரு இடத்துக்கு போறீங்க வரீங்க, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? ஆட்டோல போனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும் அது படம் பார்க்கும்போது. ஆக்சுவலி இப்போ வந்து இது இன்டர்நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது வந்து ஆக்சுவலாக தமிழ் படத்துல இது வந்ததே இல்லை. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த நம்ம தமிழ் படம் அந்த கான்டெஸ்ட்ல போய் அவார்டு கிடைச்சிருக்கு, அந்த ஃபெஸ்டிவல்ல போய் அவார்டு கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு நிறைய பேர் அது கிடைச்சிருக்கு, ஏன் இது கொடுத்தாங்கலாம் கேட்குறாங்க. ஸோ ஆனால் படம் அதுக்கு ஒர்த்து இல்லைன்றாங்க. அதை பற்றி அந்த அளவுக்கு எனக்குமே சொல்லலாம். ஆனஸ்டாக எனக்கு புரிதல் இல்லைன்னு சொல்லலாமா? இல்லை, எனக்குமே நாலேஜ் கிடையாது. நானும் வந்து படத்தை அந்த அளவுக்கு டீப்பா பாக்குறது கிடையாது. இப்போ நான் அந்த படம் பார்க்கல. இல்ல நான் அந்த படம் பார்க்கல. இப்போ அந்த படம் பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ண எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நான் கமர்ஷியல் படம் ரொம்ப விரும்புறேன். அதாவது ஒரு பாட்டு, ஒரு ஃபைட்டு, ஒரு ஹீரோயிசம் காமிச்சு, ஒரு ஹீரோ என்ட்ரி, ஸோ இதெல்லாம் நான் விரும்புவேன். ஒரு மியூசிக், ஒரு பாட்டு, ஒரு டான்ஸ், இதெல்லாம் நான் விரும்புவேன். கமர்ஷியல் படத்துல இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஒரு கதையும் கமர்ஷியல் படத்துல இருக்கும். கதையும் இருக்கும், ஒரு வசனம் இருக்கும், ஒரு டைலாக் இருக்கும், ஒரு பஞ்சு டைலாக் இருக்கும். ஸோ இதெல்லாம் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து இந்த படத்துல இருக்கா இல்லையா? கண்டிப்பா இல்லாத இதை வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற கமர்ஷியல் படம் இல்ல, யூஸோட படம் கிடையாது. ஓகே, இது டைரக்டர் அவர் ஆசைக்கு ஒரு படம் எடுத்திருக்காருன்ற மாதிரி இருக்கலாமே. இந்த முயற்சி வெற்றியாகும் அந்த அளவுக்கு எனக்கு வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது, நான் சொல்ல முடியாது. சப்போஸ் இது வெற்றியான இதே மாதிரி படத்தை வந்து மக்கள் விரும்புவாங்கன்னு கேட்கறேன். யோசிச்சு சொல்லணும்னா டிஃபிகல்ட் தான். எல்லாரும் இருக்க மாட்டாங்க, பிடிச்சு பாக்குற படம் கிடையாது. நம்ம ஆடியன்ஸ் வந்து அந்த கமர்ஷியல் படத்தை தான் விரும்புவாங்கன்றீங்களா? அதுதான் ஒரு நல்ல மூவி பஃப், ஒரு மூவி நர்டுக்கு இந்த படம் பிடிக்கும்னு சொல்லலாம். அது நல்ல மூவி பாக்குறோம். மூவி வந்து கதைக்கு மட்டும் பார்க்காம வீடியோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட் இதுக்கெல்லாம் சேர்த்து பார்ப்பாங்க தெரியுமா? கதை இல்லைன்றீங்களா? இல்ல, நாம நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் கதை டான்ஸ் இதுக்கானே பார்ப்பாங்க. இப்போ ஒருத்தர் மூவியா டெக்னிக்கலா பார்ப்பாங்க, அவங்களுக்குலாம் இது நல்ல மூவி. பணம் ஒருத்தர் சொன்னாரு 200 ரூபாய்க்கு ஒத்து இல்ல அப்படின்னாரு. உண்மையா 200 ரூபாய்க்கு ஒத்து இல்லையா? எனக்கு தெரியல. உங்களுக்கு ஆனா 200 ரூபாய்க்கு ஒருத்து, அவங்களுக்கு ஒருத்து இல்ல அப்படி சொல்றீங்களா? அப்படியா? நீங்க சொல்றத நான் அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, நான் அதுல கமெண்ட். சரி, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுங்க. படம் வந்து பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஜி. யூசுவலா இவ்வளவு பேர் யாருமே நல்ல ரிவ்யூ சொல்லுது, நீங்க மட்டும்தான் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இன்னொரு பெரிய ஒரு ஐயா சொன்னாங்க நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இது டிஃபரெண்டா இருக்கு, அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே யங்ஸ்டர் பிடிச்சிருந்தாலே போதும், அது ரீச் ஆயிடும். ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 படத்தோட ரிவ்யூ பார்த்தோம். ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கோங்களேன், ப்ராடக்ட் வந்து விற்கிறாங்கன்னா
அந்த அதுக்கான கஸ்டமர் நிறைய இருந்தா தான் விற்பாங்க. அதே மாதிரிதான் ஒரு படத்தை எடுக்கிறாங்கன்னா உங்களோட படம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் நிறைய பேருக்கு பிடிச்ச படம் தான் எடுப்பாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு கமர்ஷியல் படம் முடிச்சிருந்தா கமர்ஷியல் படம் பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு கண்டென்ட் படம் முடிச்சிருந்தா கண்டென்ட் படம் எடுப்பாங்க, ஒரு காமெடி படம் முடிச்சா காமெடி படம் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தாங்க உங்களுக்கு வந்து என்ன படம் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால வந்து இப்போ இருக்க படங்கள்லாம் நல்ல நல்ல கண்டென்ட் வருது. ஸோ அதை வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி வந்து அடுத்தடுத்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம தமிழ் சினிமா வந்து வேர்ல்டு லெவல்ல போயிட்டு நல்லா ரீச் ஆகும். ஸோ இப்போ ரீச் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஸோ நிறைய பேர் வந்து குட்டிக்கால படம் நல்லா தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கும் பிடிச்சிருந்தது. அந்த மற்றவங்க பிடிச்சிருக்குன்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் வந்து உண்மையிலே நல்லா இருந்தது. கண்டென்ட் ஃபுல் ஃபிலிம் தான் அது ஆக்சுவலா. ஸோ அது வந்து அதே மாதிரி நிறைய படம் வரணும்னா அந்த படம் ஜெயிக்கணும், கொட்டுக்காலை படம் ஜெயிக்கணும். இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. அந்த இந்த மாதிரி படத்தை கொஞ்சம் விரும்பியும் பாருங்க. அப்பதான் வந்து கமர்ஷியல் படத்தை விட இந்த படம் வந்து நிறைய வரணும். 1-2 வந்துட்டு இருந்தா நல்லா இருக்காது, நிறைய படம் வரணும். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னா, முக்கியமா PVR 2 ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து BVR ஆஃபரும் போயிட்டு இருக்கு, அந்த டிக்கெட் ஆஃபரும் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.